செய்திகள். பரந்தூர் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள், நாளை நமதே என்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 21 குண்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. புவிசார் குறியீடு பெறுவதற்கு வழங்கப்படும் மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சமாக உயர்ந்துள்ளது என்று சட்டசபையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஏப்ரல் 25, 26 ஆகிய தேதிகளில் உதகையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது. பழைய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். குரூப் டி பணியிடங்களுக்கு நிரந்தர நியமனங்களை ரத்து செய்யக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மறைமலை நகர் பகுதிகளில் விரைவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் சார்ஜாவில் பணிபுரிவதற்கு வருகின்ற 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமி நாளுக்கான கிரிவல நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டிற்கான மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் 118 அறிவிப்புகளை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் சட்டப்பேரவையில் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் தற்பொழுது வரை 32 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்களின் மறைவிற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி போரூர் வரை வழித்தடத்தில் ஒரு வழி பாதையில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2,200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் ட்ரோன் இயக்குவதற்கான பயிற்சி வருகின்ற 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக இன்று சவுதி அரேபியாவிற்கு செல்கிறார். மேலும் பிரதமரின் இந்த பயணத்தின் போது எரிசக்தி, வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. NEPக்கு 3ஆம் மொழி கட்டாய கற்பித்தல் தேவையில்லை என உறுதி செய்யும் உத்தரவை ஒன்றிய அரசு வெளியிடுமா என்று 3வது மொழி கற்பித்தல் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் வருகின்ற 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் கோவையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் அவர்கள் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார். 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி நேற்று தொடங்கியது. திருவாரூர் மற்றும் கொரடாச்சேரியில் தண்டவாள பராமரிப்பு பணியால் பயணிகளின் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை பல்கலையில் முதுநிலை பட்டப்படிப்பிற்கு ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பணியாளர்களுக்கான உணவுக் கூடத்தினை ரிப்பன் கட்டட வளாகத்தில் மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். TNPSC மூலம் தேர்வு செய்யப்பட்ட 25 பேருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் மறைவிற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் மினி டைட்டில் பூங்கா கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. 34 கோடி செலவில் 4 தளங்களுடன் இந்த டைட்டில் பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவை மீண்டும் கூடியது. காங்கேயத்தில் வரதராஜ பெருமாள் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 1,94 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்த வழக்கில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 3,500 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக சட்டப்பேரவையில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் 33 கோடி ரூபாய் செலவில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 179 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் 75வது பிறந்தநாளையொட்டி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அன்னப்பிரசாத திட்டத்திற்கு 44 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1,64 லட்சம் ரூபாய் நீர்நிலைகள் தூர்வாரும் பணியை ராஜேஷ்குமார் எம்பி அவர்கள் தொடங்கி வைத்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்கு வருகின்ற மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் பிரபுதான் அன்னை இல்லத்தின் முழு உரிமையாளர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறால் தாமதமாக இயங்கி வந்த சென்னை சென்ட்ரல் மற்றும் பரங்கிமலை இடையிலான மெட்ரோ ரயில் சேவை சீரானது. தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 7783 காலி பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. முப்படைகளின் போர் பயிற்சியின் பாதிப்பு 2.0 தில்லியில் இன்று முதல் வருகின்ற மே 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிர்வாகிக் குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் துரை வைகோ அவர்கள் ராஜினாமா முடிவை வாபஸ் பெற்றார். மதுரையிலிருந்து பகத்கி கோதி செல்லும் சிறப்பு ரயில் இன்று காலை 10 மணி அளவில் மதுரையிலிருந்து புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று மேற்கண்ட இந்த 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை தாண்டியதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நேற்று ஈஸ்டர் பண்டிகையொட்டி தவேக தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரர் கோவிலில் சுவாமி லிங்கம் மீது சூரிய ஒளி படும் அபூர்வ நிகழ்வு நேற்று நடந்தது. ரைட்ஸ் நிறுவனத்தில் இன்ஜினியர்களாக பணிபுரிய விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற மதிமுக நிர்வாகக் குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர் விடுமுறையின் காரணமாகவும் பள்ளிகளில் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை தொடங்கியுள்ளதாகவும் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்து வருகிறது. மதுரை சித்திரை திருவிழா முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து ஆழ்வார்புரம் பகுதியில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். டிஜி யாத்ரா செயலி முறையால் விமான பயணிகள் சிரமப்படுவதை தடுக்க 100 ஒப்பந்த ஊழியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் முதல் கிருஷ்ணகிரி வரையிலான தேசிய நெடுஞ்சாலையை இருவழிச்சாலை என்ற நிலையிலிருந்து 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.